வணக்கம் மாணவர்களே, குட் மார்னிங் டு எவரிபடி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸசைஸ் 3.2 பார்க்க போறோம். இந்த 3.2 எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட் தியரம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் இந்த சம்ஸ் ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ தியரம் 3.2ல காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம்னா என்ன அப்படின்னா, if a complex number z0 is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate z0 bar is a root. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரூட் கொடுத்துட்டாங்கனாக்க அதோட கான்ஜுகேட்டுமே ரூட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்த தியரம் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், z0 வந்து ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா இஸ் எ ரூட் அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம், அதனுடைய கான்ஜுகேட் z0 பார் இருக்கு இல்லையா, இதனுடைய கான்ஜுகேட் தானே. கான்ஜுகேட் என்னது, ஆல்பா பிளஸ் ஐபி இஸ் எ ரூட்னா ஆல்பா மைனஸ் ஐபி இஸ் ஆல்சோ எ ரூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது கிளியர்? இது ஃபர்ஸ்ட் தியரம். ஆல்பா பிளஸ் ஐபி இஸ் ரூட் அப்படின்னா கான்ஜுகேட் என்னது, ஆல்பா மைனஸ் ஐபி இஸ் ஆல்சோ எ ரூட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த தியரம் சொல்லுது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். அது கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் தியரம் 3.3. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெட் p and q be rational numbers such that root q is irrational. Pயும் Qவும் ரேஷனல் நம்பரா இருந்து root q is irrational இருந்துச்சு அப்படின்னா, if p plus root q is a root of a quadratic equation with rational coefficients, then p minus root q is also a root of the same equation. வேற அதே கான்செப்ட் தான் இங்க p plus root q is a p plus root q is a root அப்படின்னா p minus root q is also a root அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஒரு p and q is a rational number இருந்து root q is irrational இருந்துச்சுன்னா இது rational number, இது irrational number. p plus q இருந்தா p minus q is also a root அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இது தியரம் 3.3 சொல்றாங்க. தியரம் 3.4 என்ன சொல்லுது அப்படின்னா, let p and q be a rational numbers. அதேதான், p and q rational number இருந்து show that root p and root q is root q are irrational numbers. p யும் q யும் rational numbers, root p and root q is irrational numbers இருந்துச்சுன்னா, further let one of root p and root q be not a rational multiple of other. If root p plus root q is a root of a polynomial equation with a rational coefficient, root p யும் root q யும் ரூட்டா இருந்துச்சுன்னா, then root p minus root q ஒரு ரூட், minus root p plus root q அதுவும் ஒரு ரூட், minus root p minus root q are also a root of the same polynomial equation அப்படின்றாங்க. இதுவும் ஒரு முக்கியமான தியரம். அதாவது root p plus root q ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா, இங்க ரெண்டுலயுமே பிளஸா இருக்கா? எஸ். ரெண்டுலயுமே மைனஸ் போடணும், அது ரூட். இதுல ஒரு மைனஸ் போட்டீங்கன்னாக்கும் ஒரு ரூட் இந்த இருக்கு. அப்ப ரூட் பில ஒரு மைனஸ் போனா ஒரு ரூட். அவ்வளவு ரொம்ப சிம்பிளா. ரெண்டு பிளஸ் இருக்கும், ரெண்டு மைனஸ் இருக்கும். முதல் நம்பர் பிளஸ்னா ரெண்டாம் நம்பர் மைனஸ், ரெண்டாவது மைனஸ்னா முதல் நம்பர் பிளஸ். சோ இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டுமே பிளஸா இருக்கா? ஒரு ரூட். ரெண்டுமே மைனஸ் ஒரு ரூட். முதல்ல மைனஸ் ரூட், ரெண்டாவது மைனஸ் ரூட். தட் இஸ் எ ரூட். சோ இந்த மூணு தியரம் தெரிஞ்சா கண்டிப்பாக நம்ம சம்ஸ் போடும்போது இங்க ஈஸியா இருக்கும். இது இந்த தியரம் மூணு தியரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஓரளவு சேம் கான்செப்ட் தான், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, இங்க வந்து கான்ஜுகேட்ஸ். அந்த ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர். இப்போ 3 plus root 5 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 minus root 5 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ்
இங்கே வந்து நம்ம ரெண்டுமே ரூட் √5 + √7 அப்படின்னா நீங்க ஒரு 3 ரூட் டிஃபரெண்ட் ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து தியரம்ஸ். டெஃபரெண்டாக நல்லா ஈஸியாக பார்த்துக்குங்க, நல்லா மைண்டில் நான் வச்சுக்கோங்க. சம்ஸ் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். போக போக நமக்கு இந்த தியரம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சம்ஸ்க்கு போகலாமா? எக்ஸசைஸ் 3.2. ஓகே, எக்ஸசைஸ் 3.2ல வந்து கொஸ்டின் நம்பர் 1. இஃப் k is real, discuss the nature of the roots of the polynomial equation 2x² + kx + k = 0 in terms of k. அப்படின்னுலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க, the given polynomial equation is 2x² + kx + k = 0. இந்த polynomial equation கொடுத்துருக்காங்க given. இதுல நமக்கு என்ன தெரியும்னா a = 2, b = k, c = k. நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா, ax² + bx + c அதெல்லாம் எடுத்துப்போம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்ததுனால நம்ம டு ஃபைண்ட் டிஸ்கிரிமினன்ட் delta = b² - 4ac. இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. k² b க்கு என்னது k, k² - 4ac. அப்ப k² - 8k. இப்போ என்ன செய்யறா, if delta = 0 அப்படினா k² - 8k = 0 ன்னு அர்த்தம். இப்ப k வந்து காமனா எடுத்துட்டீங்கன்னா k - 8 = 0. அப்ப k = 0, k - 8 = 0. so k = 8. அப்ப k ஓட வேல்யூ வந்து 0, k ஓட வேல்யூ 8 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னாக்க ஒரு லைன் வச்சுக்கோங்களேன். இது -∞, இது +∞. இது என்ன பாயிண்ட், k வந்து 0 ன்னு ஒரு பாயிண்ட், k வந்து 8 ஒரு பாயிண்ட். அப்ப இன்டர்வல் என்னது -∞, 0 ஒரு இன்டர்வல் எடுக்க போறீங்க. 0 to 8 ஒன்னு, 8 to ∞ ஒன்னு. இந்த 3 இன்டர்வலுக்கு நீங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அது கிளியர்? இது புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? Consider the interval -∞, -∞, -0. இப்ப k வந்து less than 0. இப்ப என்ன எடுக்கலாம், k = less than 0 ஓட ஸ்மால் நம்பர்ஸ் என்ன வந்திருக்கும், -1 கூட எடுத்துக்கங்களேன். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், k of k - 8 இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அதாவது டெல்டால. அப்போ k of k - 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் -1 -1 -8 -1 -9. அப்ப 9. அப்ப டெல்டா என்னது, greater than 0. அதாவது டெல்டா வந்து greater than 0. எப்போ, இந்த இன்டர்வல் -∞, 0. So delta greater than 0 in the interval -∞, 0. அடுத்த இன்டர்வல்னா 0 to 8. அடுத்த இன்டர்வல் பார்ப்போம். சேம் தான். கன்சிடர் த இன்டர்வல் 0 to 8. இப்போ 0 to 8 ஏதாவது எனி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஒன்னு எடுத்துக்கலாம். அது வந்து என்னது, 0 0 பெருசு, k greater than 0.
ஜீரோட பெரிய நம்பர் என்னங்களா 1 எடுத்துக்கலாமா 1 எடுத்துக்கங்க. அதே மாதிரி டெல்டாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கோம்னா 1 1 -1 -7. அப்போ என்ன வந்திருக்கும் -1 × -1 இது லெஸ் தென் 0 தானே. அப்போ டெல்டா லெஸ் தென் 0 இந்த இன்டர்வல் 0 to 8. செகண்ட் இன்டர்வலுக்கு போட்டாச்சு. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன வந்துச்சு நமக்கு டெல்டா வந்து greater than 0 வந்துச்சு. செகண்ட் இன்டர்வல் வந்து டெல்டா வந்து less than 0 வந்துருச்சு. அப்ப consider the interval 8, k வந்து greater than 8. 8 விட பெருசா இருக்கும். 10 வச்சுக்கிறோமா 8 விட பெருசா 9 10 இதான் சொல்லலாம். 10 வச்சுக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 10 minus 8. அப்ப இங்க 10 இங்க என்ன வந்திருக்கும் 2. Here 20. This is also a greater than 0. அப்ப இது greater than 0 in the interval of 8, அப்ப இங்கேயுமே என்னது டெல்டா வந்து greater than 0. நமக்கு இந்த நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸோட ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும். இப்போ when k less than 0 the roots are real. இங்க when இந்த interval when இந்த ரெண்டு வந்து ரியல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. when k equal to 0 or k equal to 8 அது சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டெல்டா. இது வந்து டெல்டா equal to 0 கிடைக்கும். அப்படியே சொல்லுவாங்க the roots are இந்த ஃபார்மேட் the roots are real and equal. delta equal to 0 னா வேணாங்க delta equal to 0 போடுங்க ஈஸியா இருக்கும். delta equal to 0 the roots are real and equal. அடுத்து when 0 8 போட்டோம்னா in between பார்ப்போம். when 0 less than k less than 8 இந்த ரெண்டுக்கு இடையில பண்ணா நமக்கு டெல்டா என்ன கிடைச்சது less than 0 கிடைச்சது. less than 0 இப்போ less than 0 நமக்கு என்ன தெரியும் the roots are imaginary. the roots are imaginary. அடுத்து when k greater than 8 8 விட பெருசா இருந்துச்சுன்னா டெல்டா என்ன கிடைச்சது greater than 0. the greater than 0 நமக்கு என்ன ஃபார்மேட் தெரியும் the roots are real and distinct. so இதுதான் வந்து ஆன்சர். Second question, find a polynomial equation of minimum degree with the rational coefficients having 2 plus 3 root 3i as their root. நம்ம என்னன்னா given that 2 plus root 3i is a root of the polynomial. Two plus root 3 is a root of a polynomial. Na 2 minus root 3 is also a root of the polynomial. எதுபடி since theorem 3.2 theorem என்ன சொல்றாங்க z0 is imaginary one root அப்படினா
Z bar is also a root அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து 2 plus root 3 I, so ஒரு imaginary is a root of 2 minus root 3 is also a root of a polynomial as per theorem 3.5. Let alpha equal to 2 plus root 3i, beta equal to 2 minus root 3i. Sum of the roots. Sum of the roots alpha plus beta equal to 2 plus root 3i minus 2 minus root 3i. Sum of the plus தான். Sum of the root தான். இது plus இது bracket தேவையில்லை. அப்போ minus root 3 plus root 3 cancel. அப்போ 4. அப்போ alpha plus beta equal to 4. Product of the roots. Product of the roots. Alpha beta equal to 2 plus root 3i 2 minus root 3i. अब a plus b, a minus b, a squared minus b squared. अब 4 minus 3i squared. अब 4 plus 3, i squared की वैल्यू ना दे minus 1. अब equal to 7. अब alpha beta है ना अभी ना 7. अब alpha beta 7 करोगे alpha plus beta 4 करोगे. नम्बर क्या होने ना दे the equation of the quadratic polynomial with alpha and beta is x squared minus alpha plus beta of x plus alpha beta equal to 0. Substitute பண்ணா இருக்கும் x squared minus alpha plus beta க்கு 4 அப்போ 4x plus alpha beta க்கு 7 equal to 0. Therefore, which is required minimum degree of polynomial equation polynomial equation with rational coefficients. Rational coefficients. That's all. புரியுதா? என்ன சொல்றாங்க? ஒரு ரூட் கொடுத்தாங்க 2 plus root 3 னு ரூட் கொடுத்தாங்க. அதோட கான்ஜுகேட் இஸ் ஆல்சோ a root. எதபடி as per theorem 3.2. அதனால இதோட கான்ஜுகேட் என்னது? 2 minus root 3i. அப்ப இது லெட் ஆல்பா எடுத்துக்கிறோம், இது பீட்டா எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா 4 கிடைச்சது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வித் ஆல்பா பீட்டா வந்து நமக்கு 7 கிடைச்சது. அப்ப the equation of the quadratic polynomials with alpha and beta as a root அப்படினா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? x squared minus alpha plus beta of x plus alpha beta equal to 0. அப்ப இந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. x squared alpha plus beta க்கு 4x plus 7 equal to 0. அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் which is the required minimum degree of a polynomial equation with rational coefficients. அப்படி சொல்றோம். Are you clear? The sum. Third sum வந்து find a polynomial equation of minimum degree with the rational coefficients having 2i plus 3i as a root. Last sum பண்ணனும் அதே மாதிரி தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எதுமே, அதனால தான் எதுமே அடிக்கல அப்படியே சொல்லிட்டாச்சு. Given that 2 plus 2i plus 3 வந்து எப்படி இருக்கலாம்? 3 plus 2i னு வச்சுக்கோங்க. நம்ம a plus ib ஃபார்மட் தான் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த ஃபார்மட் உள்ளது. அப்ப 3 plus 2i is a root of the polynomial அப்படினா அவருடைய கான்ஜுகேட் என்னது? 2 minus 3 minus 2i is also a root of a polynomial as per theorem 3.2. அப்ப ஆல்பா எப்படி எடுத்துக்குவோம்? 3 plus 2i is a alpha, beta வந்து 3 minus 2i is a beta.
sum of the roots alpha plus beta. But 3 plus 2i plus 3 minus 2i. 2i cancel, 3 plus 3 6. Alpha plus beta na 6. Product of the roots alpha beta. About 3 plus 2i into 3 minus 2i. A square minus b square. About 9 minus 4i square. About 9 minus I square minus 1 minus 1 minus plus about plus 4. About equal to 13 answer. The equation of the quadratic polynomial with alpha and beta is x square minus alpha plus beta x plus alpha beta equal to 0. இது வந்து formula. இதில் போய் substitute பண்ண போறோம். நான் x square minus alpha plus beta க்கு வேல்யூ என்னது 6 தானே. அப்ப 6x plus alpha beta க்கு 13 equal to 0. So therefore, which is required minimum degree of polynomial equation with the rational coefficients. Yeah, போன சம்மும் இந்த சம்மும் சேம் கான்செப்ட். அதனால அதே ஸ்டெப்ஸ் நான் எழுதிருக்கேன். பெரிய சேஞ்சஸ் தான் கிடையாது. Are you clear? Next fourth sum வந்து find a polynomial equation of minimum degree with the rational coefficients having root 5 minus root 3 as a root. Given that root 5 minus root 3 is a root of a polynomial, the other roots are root 5 plus root 3 அப்புறம் minus root 5 plus root 3 next வந்து minus root 5 minus root 3 இது other roots. மைனஸ்னால பிளஸ் போட்டோம், இங்க மைனஸ் தான், இது பிளஸ், ரெண்டுமே மைனஸ். தட்ஸ் குட். The quadratic factor என்ன 4 ரூட் இருக்கு. இது எதுக்கு ஆஸ்பெர் தியரம். இது எதுபடி ஆஸ்பெர் தியரம் 3.4 இருக்கு இல்லையா, அதுபடி தான் வந்து இந்த 4 ரூட். ஒரு ரூட் தராங்க, அதர் 3 ரூட்ஸ். The quadratic factor factors are root 5 minus root 3 and root 5 plus root 3. இது ரெண்டே எடுத்துக்குவோம். இதுல let alpha equal to root 5 minus root 3, beta equal to root 5 plus root 3. Our sum of the roots alpha plus beta equal to root 5 minus root 3 plus root 5 plus root 3. Root 3 cancel equal to 2 root 5. The sum of the roots. Product of the roots alpha beta equal to root 5 minus root 3 root 5 plus root 3. By a minus b and a plus b. A square root 5 the whole square minus root 3 the whole square. அப்ப என்ன வந்திருக்கும், root 5 னா 5 minus 3 equal to 2. அப்ப alpha beta ஓட வேல்யூ என்னது 2 னு கண்டுபிடிச்சோம். Sum of the roots is root 5. Product of the roots வந்து 2 னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ equation, the quadratic equation with alpha beta are roots is formula என்ன தெரியும், x squared minus alpha plus beta of x plus alpha beta equal to 0. அப்ப இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x squared minus alpha plus beta க்கு வேல்யூ என்னது 2 root 5 x alpha beta க்கு 2 equal to 0. This is 1. இத 1 னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரூட் எடுத்தாச்சு. அதே மாதிரி திரும்ப அடுத்த ரெண்டாவது ரூட், இந்த ரிமைனிங் 2 ரூட் இருக்குயா, இந்த ஈக்குவேஷன் 1 வெச்சுக்கோமா. ரைட். But next same type தான். இப்போ எதை வெச்சுக்கற போறோம் அப்படினா the quadratic factors ஈக்குவேஷன் மட்டும் தனியா 1 னு வெச்சுக்குவோம்.
இடம் பத்துமா? சரி ஓகே. இதே மாதிரி the quadratic factors are அடுத்த ரிமைனிங் ரெண்டு ஃபேக்டர் என்ன சொல்லலாம்? ரூட் இது போட்டோமா, இது ரெண்டு போட்டோம். இது √5 plus √3 and minus √5 minus √3. அப்போ let alpha equal to minus √5 plus √3, beta equal to minus √5 minus √3. அப்போ alpha plus beta na sum of the roots, alpha plus beta √5 plus √3 plus na like minus √5 minus √3 √3 cancel ஆகுதா? இந்த ரூட்ஸ் என்னது? மைனஸ் √5 இது மைனஸ் √5 plus √3 minus √5 minus √3 cancel. அப்போ minus 2 √5 இது alpha beta, alpha plus beta. Product of the roots ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினாக்கா √3 minus √5 minus √3 minus √5. அடுத்து இங்க மைனஸ் காமனாக இந்த மைனஸ் வெளியில வச்சுக்கோங்க. மைனஸ் ஆஃப் √3 minus √5 இந்த ரெண்டு மைனஸ் வெளியே எடுத்ததுல அவங்க பிளஸ்ஸா மாறிடும். √3 plus √5. அப்ப a plus b a minus b minus of a square √3 whole square minus √5 the whole square minus of square பண்ணா 3 minus 5. அப்போ minus of 3 minus 5 minus 2 equal to 2. அப்போ product of the roots வந்து 2, sum of the roots வந்து minus 2 √5. அப்போ therefore the quadratic equation with alpha and beta are roots. Yes. Our formula is x squared minus sum of the roots plus product of the roots equal to 0. By x squared minus alpha plus beta root எடுக்கினா நம்மட்ட minus இருக்கு, இங்க ஒரு minus. Direct plus 2 √5x. Alpha beta க்கு வந்து plus 2. This is equation number 2. அப்ப equation number 1 கண்டுபிடிச்சோம். ஒரு ரெண்டு ரூட் எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம், இன்னும் ரெண்டு ரூட் எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். To rationalize the coefficients with the minimum degree from equation 1 and 2. Equation 1 is x squared minus 2 √5x plus 2. X squared plus 2 √5x plus 2 equal to 0. இது எப்படி பிரிச்சுக்கலாம்? x squared plus 2 minus 2 √5x. அதே மாதிரி இது எப்படி பிரிச்சுக்கலாம்? x squared plus 2 plus √5x equal to 0. A minus b into a plus b. A squared minus b squared. Formula. தெரியுமில்லையா? என்ன formula? A squared minus b squared formula. A minus b into a plus b. இந்த formula baseல substitute பண்றோம். இது a plus b the whole squared. A squared plus b squared plus 2ab minus இதை ஸ்கொயர் பண்ணா 4, இதை ஸ்கொயர் பண்ணா 5, இதை ஸ்கொயர் பண்ணா x squared equal to 0. x power 4 plus 4 plus 4x squared minus 20x squared equal to 0. x power 4 above plus 4x squared minus 20x squared minus 16x squared plus 4 equal to 0. Therefore, which is
polynomial equation with minimum degree. That's all. So இது fourth sum. ஒரு fourth sum ஒரு நல்ல sum பாத்துங்க. fourth sum and first sum பார்த்தோம்னா அதுமே ரெண்டுமே நல்ல sum தான் இந்த எக்ஸர்சைஸ் பொறுத்தவரை. fifth sum என்ன அப்படினா prove that a straight line and a parabola cannot intersect at more than 2 points. அதாவது parabola-வும் straight line-ம் ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மேல intersect பண்ணாது அப்படினு சொல்றோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா let equation of a straight line formula என்ன தெரியுமா? equation of the straight line y is equal to mx plus this is equation number 1. அதே மாதிரி let equation of a parabola y square equal to 4ax. This is equation number 2. Next, to find the points of intersection. Points of intersection of parabola and straight line. To find the points of intersection of parabola and straight line, solve the equation 1 and 2. A point of intersection வேணும்னா equation 1ஐயும் அந்த parabola of the equation parabola of the equation of the straight line ரெண்டையும் point of intersection கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னாக்க ஒண்ணை வந்து ஒண்ணு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Substitute equation 1 into equation 1ல வந்து equation 1 வந்து 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y க்கு பதிலா இத போடுங்க. அப்ப mx plus c the whole square equal to 4ax. The a plus b the whole square formula. A square plus b square plus 2ab equal to 4ax. M squared x squared plus c squared plus 2mcx minus 4ax equal to 0. அப்ப m squared x squared x மட்டும் காமன் எடுத்துக்குவோம். இல்ல plus x காமன் எடுத்தீங்க அப்படினா 2mc minus 4a x எடுத்து காமன் எடுத்தாச்சு plus constant c squared equal to 0. m squared x squared plus x 2mc minus 4a plus c squared. அப்ப ஒரு quadratic equation கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சாச்சு. So therefore நாம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? Straight line and parabola cannot intersect at more than 2 points. அப்ப நாம என்னது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈக்குவேஷன் இங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் குள்ள தான் இன்டர்செக்ட் பண்ண முடியும். 2 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்ம இன்டர்செக்ட் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிங்க. ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் only 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும்.
மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா? அதனால ஸ்ட்ரெயிட் லைனும் பேராபோலாவும் cannot intersect at more than 2 points அப்படி சொல்லிருக்காங்க. அது கிளியர்? ஏன் வந்து மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சது ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஒன்லி 2 பாயிண்ட்ஸே கிடைக்கும். 2 பாயிண்ட்ஸ் மேல கிடைக்காதனால நம்ம மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.